Hello students, நான் உங்க வனிதா மிஸ் பேசுறேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது சாப்டர் நம்பர் 1 எக்ஸர்சைஸ் 1.1 ஓட ஃபர்ஸ்ட் சம். ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா find a cross b, a cross a and b cross a ன்னு கொடுத்திருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ். அதே போல இந்த ஃபர்ஸ்ட் சம்ல 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. இந்த 3 சப்டிவிஷன்லயுமே உங்களுக்கு a செட் கொடுத்திருக்காங்க as well as b செட் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி நம்ம a cross b, a cross a, b cross a எப்படி கால்குலேட் பண்றதுன்னு. சோ சொல்யூஷன். So first sumla a set வந்து 2 minus 2 3 and b set வந்து 1 comma minus 4 1 comma minus 4. So first of all நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் a cross b, next a cross a and then next b cross a. So first of all a cross b கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி எழுதுனா a cross b is equal to போட்டுக்கோங்க. So equal to போட்டுட்டீங்கன்னா நீங்க a க்கு பதிலா a செட் எழுதலாம். So a செட் வந்து என்னது 2 minus 2 3 அதுக்கு அப்புறம் இந்த cross symbol போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் b செட் எழுதிக்கலாம். b செட் என்னது 1 comma minus 4 1 comma minus 4. So a cross b என்னன்னா அது ஒரு செட். அந்த செட்ல வந்து எப்படி இருக்கும்னா எலிமெண்ட்ஸ் ஆர்டர்ட் பேர்ல இருக்கும். ஸோ அந்த ஆர்டர்ட் பேர்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து a செட்ல இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் வந்து b ல இருக்கும். ஸோ a cross b னா அந்த ஆர்டர்ட் பேர்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து a ல இருக்கும் அண்ட் செகண்ட் எலிமெண்ட் வந்து b ல இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ணலாம்னா ஸோ இதை மாதிரி ஒரு ஆரோ டயக்ராம் வச்சுக்கோங்க. ஸோ a செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, அதை வந்து செகண்ட் செட்ல இருக்க எலிமெண்ட்ஸோட மேப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தான் இந்த வந்து ஆரோ டயக்ராம் போட்டு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க 2, அதை வந்து செகண்ட் செட்டில் இருக்க 2 எலிமெண்ட் கூட மேப் பண்ணணும். அதை மேப் பண்ணி எப்படி எழுதுனா 2, 1 2, -4ன்னு எழுதணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு எலிமெண்ட் இந்த ஃபஸ்ட்டு செட்டு முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுங்க செகண்ட் எலிமெண்ட் எடுக்கிறீங்க. ஸோ செகண்ட் எலிமெண்ட் எடுத்து அதே மாதிரி செகண்ட் செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் கூட மேப் பண்ணிக்கோங்க. ஸோ மேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா -2, 1 -2, -4. இப்போ ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க செகண்ட் எலிமெண்ட்டும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் தேர்ட் எலிமெண்ட் எடுக்கிறோம். ஸோ தேர்ட் எலிமெண்ட் எடுத்து என்ன பண்ண போகிறோம் அதே மாதிரி 2 எலிமெண்ட் கூட மேப் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 3, 1 and 3, -4 3, 1 and 3, -4. ஸோ இதுதான் உங்களுக்கு a cross b. ஸோ a cross b னா ஒரு செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ். பார்த்தீங்களா எல்லா எலிமெண்ட் ஆர்டர் பேரில் இருக்குது. அதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து ஏல இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் வந்து பியில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது a cross a. ஸோ a cross aன்னா ரெண்டு செட்டுமே a செட் தான். ஸோ a செட்டோட எலிமெண்ட்ஸ் வந்து 2, -2, 3 கிராஸ் a செட்டோட அகெயின் a செட்டை நம்ம எழுதுகிறோம். a செட்டோட எலிமெண்ட்ஸை இப்போ ஃபஸ்ட்டு செட்டோட ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்டோட ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் கூட மேப் பண்ணுறோம். ஸோ உங்கள் மேப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரணும் 2, 2 2, -2 and then 2, 3. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட் எடுக்கிறோம். செகண்ட் எலிமெண்ட் எடுத்து நீங்கள் மேப் பண்ணும்போது -2, -2 -2, ஸோ நம்ம இங்கே எலிமெண்ட்ஸை மாற்றி கூட எழுதலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து -2, 3. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து தேர்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோம் ஃபஸ்ட்டு செட்டில், அதை வந்து ரிமைனிங் எலிமெண்ட் கூட நம்ம செகண்ட் செட்டோட எலிமெண்ட்ஸோட நம்ம மேப் பண்ணுறோம். ஸோ மேப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் 3, 2 3, -2 3, 3. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறது b cross a. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறது b cross a. ஸோ b தான் ஃபஸ்ட்டு செட்டு. ஸோ பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் எழுதிக்க போகிறோம். 1, -4 கிராஸ் a செட் வந்து என்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா 2, -2 3. நான் ஆஸ் யூஷுவலாக நம்ம a cross bக்கு என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணமோ அதே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்டோட எல்லா எலிமெண்ட்டோட நான் மேப் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட் எடுத்து மேப் பண்ணணும். ஸோ அப்படி மேப் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா 1, 2 1, -2
1, 3. நீங்கள் போர்டு எக்ஸாம் போகும்போது இந்த மாதிரி ஆரோ மார்க்லாம் போட வேணாம், இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து -4, -2, -4, -2 and then -4, -3, -4, 3. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A = B = PQன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா ஏவும் பி செட்டும் PQன்னு அர்த்தம். அதாவது A = PQ and then B செட்டும் PQ. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம A × B முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ A × Bனா P, Q × P, Q. ஸோ ஏன்னா A செட்டு தான் B செட்டும் அதான். ஸோ இப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன வரும்? P எடுத்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்டோட எல்லா எலிமெண்ட்டோட மேப் பண்ணுங்க. P, Q, P, P வரும் ஃபஸ்ட்டு, தென் P, Q வரும், நெக்ஸ்ட் வந்து Q, P வரும், நெக்ஸ்ட் Q, Q வரும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து P, P, Q and then Q, P, Q, Q. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறது A × E. நம்ம ஆர்டர்லேயே போவோம், ஆர்டர் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது A × E. ஸோ P, Q × P, Q. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பாருங்கள், அங்கேயும் P × P, ஸோ அதே ஆன்சரை நம்ம இங்கே எழுதிடலாம். ஸோ P, 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 Q, Q, P and then Q, Q students. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது B × E. ஸோ B × E. ஸோ B × E என்னது? B செட்டும் P, Q தான். அதே போல் A செட்டும் P, Q தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதே ஆன்சர் நம்ம எழுதிடலாம். P, P and then P, Q, Q, P, Q, Q. ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் சப்டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏன்னா செகண்ட் சப்டிவிஷனுக்கும் நம்மளுக்கு A × B, A × A, B × A கண்டுபிடிக்க சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் A = M × N and B = empty set. ஸோ இந்த சிம்பிள் என்ன ரெப்ரசன்ட் பண்ணால் எம்டி செட், அதாவது அந்த செட்டில் எந்த எலிமெண்ட் இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் A × B கால்குலேட் பண்ண போகிறோம். A செட் எழுதிக்கோங்க, M, N × B செட் வந்து எம்டி செட். ஸோ டெஃபினிஷன் படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செட்டில் வந்து அதாவது இப்போ 2 செட்டு கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு செட்டில் வந்து எம்டி செட்டாக இருந்தால் கிராஸ் ப்ராடக்ட்டு எம்டி. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது ஏதாவது ஒரு செட்டு எம்டியாக இருந்தால் நம்மளுக்கு கிராஸ் ப்ராடக்ட்டு எம்டியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்ணோம்? A × A. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா M, N × M, N. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 செட்லேயுமே உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படி கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன வரும்? M, M and then M, N, N, M, N. ஸோ இப்போ நம்ம செகண்ட் இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து B × A. ஸோ B × Aன்னு இருக்கும்போது ஃபஸ்ட்டு B வந்து என்னது? உங்களுக்கு எம்டி செட் கிராஸ் A செட் வந்து M, N. ஸோ இதோட கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு எம்டி செட் ஆகிடும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது எக்ஸசைஸ் 1.1ஓட ஃபஸ்ட்டு சம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது செகண்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ பார்க்க போகிறது செகண்ட் சம். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவோட செட்டு கொடுத்துருக்காங்க 1, 2, 3ன்னு. பியோட செட்டு வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா A × B கண்டுபிடிக்கணும் as well as B × Aவும் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா B வந்து நம்மளுக்கு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிக்கணும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10. ஸோ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10னா 10க்கு கீழே ப்ரைம் நம்பர்ஸ் எழுதணும். ஸோ என்ன ப்ரைம் நம்பர்ஸ் சொன்னால் 2, 3, 5, 7. ஸோ பிலோ 10, 2, 3, 5, 7 தான் நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ செட்டுக்கு, ஏன்னா ஏ கிராஸ் பின்னு ஏ செட் எழுதுவோம். 1 2 3 கிராஸ் பி செட். பி செட் வந்து என்னது? 2 3 5 7. ஸோ இப்போ எப்படி நம்ம கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்குது? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்டில் இருக்க எலிமெண்ட்டோட மேப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மேப்பிங் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யும் போது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாகவே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ 1 2 1 3 1 5 1 7. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் எலிமெண்ட் எடுத்து நம்ம ரிமைனிங், அதாவது செகண்ட் செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸோட மேப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு 2 2 2 3, நெக்ஸ்ட் வந்து 2 5 and then 2 7 வரும். நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட், அதாவது 3 எடுத்துப்போம். 3 2 வரும், 3 3 வரும், 3 5 as well as 3 7. ஸோ க்ளோஸ் த ப்ராக்கெட். ஸோ நம்ம இப்போ ஏ கிராஸ் பி கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பி கிராஸ் ஏ. ஸோ பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ. ஸோ பி கிராஸ் ஏ வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி செட் எழுதணும். 2 3 5 7 கிராஸ் ஏ செட் வந்து 1 2 3. ஸோ இப்போ கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டோட பேர் பண்ணுங்கள். 2 1 2 2 2 3, then second element 3 1 3 2 3 3. ஸோ நெக்ஸ்ட்டு 5 எடுத்துக்கோங்க. ஸோ 5 1 5 2 and then 5 3 வரும். நெக்ஸ்ட்டு 7 1 7 2 7 3 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே நம்ம கேட்டுக்கிறது வந்து ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும். ஸோ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒரே ஒரு இது, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பி செட் எழுதும் போது எந்த மிஸ்டேக் பண்ணாமல் எழுதணும். ஸோ அதர் தேன் தட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ வில் பி வெரி சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் சம்க்கு போவோம். தேர்ட் சம்மில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து இந்த செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் ஏ அண்ட் பி கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் ஏ அண்ட் பி, அதாவது பி கிராஸ் ஏ கொடுத்துட்டு ஏ அண்ட் பியோட செட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இந்த ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட் வந்து பி செட்லையும் செகண்டில் இருக்க எலமெண்ட் வந்து ஏ செட்லேயும் உள்ளது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி சிம்பிளாக பண்ணலான்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆர்டர் பேரில் மேலே எழுதிக்கோங்க வித் பென்சில். பி ஏ, நான் இங்கே பி ஏன்னு கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து பி செட்லையும் செகண்ட் எலிமெண்ட் வந்து ஏ செட்லையும் இருக்குது. ஸோ பி ஏன்னு எழுதிக்கோங்க, இங்கேயும் பி ஏன்னு எழுதிக்கோங்க. திஸ் இஸ் அ ஈஸி மெத்தட் டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ பி ஏன்னு எழுதிக்கோங்க, பி ஏன்னு எழுதிக்கோங்க. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஏ செட் அஸ் வெல் அஸ் பி செட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏ செட் எழுத போகிறேன். ஸோ ஏக்கு நேராக இருக்க கீழே இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். 3 இருக்குது, 4 இருக்குது, அகெயின் 3 இருக்குது, 4 இருக்குது, 3 4. ஸோ 3 4 தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ செட் எழுதும் போது ஒன்லி ஒன்ஸ் தான் எழுதணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3 4. ஸோ நான் இப்போ வந்து பி செட் எழுத போகிறேன். ஸோ பி செட் பார்த்தீங்கன்னா பிக்கு கீழே என்ன வேல்யூலாம் இருக்குது, -2 இருக்குது, இங்கேயும் -2. ஸோ ஒரே வாடி தான் -2 எழுதணும். நெக்ஸ்ட்டு 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது. ஸோ ஒரே வாடி தான் 0 எழுதணும். நெக்ஸ்ட்டு இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ ஒரே ஒரு வாடி தான் 3 எழுதணும். ஸோ இந்த சம் வந்து ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். 2 ஸ்டெப்பில் உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஷுவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்தது தேர்ட் சம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபோர்த் சம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு கொஷினில் வந்து ஏ செட் கொடுத்துருக்காங்க, பி செட் கொடுத்துருக்காங்க, சி செட் கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஷோ தட் ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ எப்போவுமே இந்த ஷோ தட் அப்படின்னு வந்தால் நம்ம ஈஸியாக பண்ணலான்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஏ கிராஸ் ஏ. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி எடுத்துங்கன்னா, LHS. L stands for left, H stands for hand, and then S stands for side. So left hand side. So என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குது, A cross A. A cross A. So first of all நம்ம A cross A calculate பண்ணணும். A set வந்து என்னது 5, 6 cross 5, 6. So A cross A நம்ம calculate பண்ண போகிறோம். So first element எடுத்து next 2 elementோட map பண்ணணும்.
ஸோ அதாவது செகண்ட் செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸோட மேப் பண்ணும். ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா 5,5 வரும். நெக்ஸ்ட் வந்து 5,6 வரும். நெக்ஸ்ட்டு 6 எடுத்து நம்ம மேப் பண்ணோம். ஸோ உங்களுக்கு 6,5 வரும், 6,6 வரும். ஸோ இதுதான் உங்களோட A cross A. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம 1ன்னு எழுதிப்போம். ஸோ நவ் ரைட் ஹேண்ட் சைட் போகும். RHS stands for right hand side. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க? B cross B intersection C cross C. B cross B intersection C cross C. ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா, ஸோ இங்கே வந்து 2 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க ஆப்ரேஷன் பண்ணும். நெக்ஸ்ட்டு C cross C கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ B cross B பண்ண போகிறோம். ஸோ B செட் வந்து என்னது 4, 5, 6 cross then again B set 4, 5, 6. ஸோ இது ரெண்டுத்துக்கு காஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும்னா 4,4. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ 4,5, 4,6. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். 5,4, 5,5, 5,6. நெக்ஸ்ட்டு தேர்ட் எலிமெண்ட் எடுத்திருக்கேன். 6,4, 6,5 and then 6,6 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து B cross B கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன கிராஸ் கால்குலேட் பண்ணோம்? C cross C கால்குலேட் பண்ணோம். ஸோ C வந்து என்னது 5, 6, 7 cross 5, 6, 7. ஸோ C cross C. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எடுத்து மேப் பண்ணிக்கோம். 5,5 then 5,6 then 5,7. நெக்ஸ்ட்டு வந்து 6,5, 6,6 and then 6,7. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து 7 எடுத்துப்போம். 7,5, 7,6 and then 7,7. ஸோ இதுதான் நம்மளோட C cross C. ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா B cross B இன்டர்செக்ஷன் C cross C, அதாவது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டர்செக்ஷன்னா நம்ம காமன் எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ காமன் எலிமெண்ட்ஸை என்ன பண்ணணும்னா நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா C cross Cலேயும் உங்களுக்கு 5,5 இருக்குது, இங்கேயும் 5,5 இருக்குது, அதே போல் 5,6 இருக்குது, இங்கேயும் 5,6 இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 6,5 இங்கேயும் இருக்குது, 6,5 இருக்குது, 6,6 இருக்குது, அண்ட் தென் ஹியர் ஆல்சோ 6,6 is in. ஸோ அதர் தேன் த 4 எலிமெண்ட்ஸ் எதுவுமே காமன் இல்லை. ஸோ எப்படி எழுதுறீங்கன்னா B cross B intersection C cross C is equal to என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் காமன் நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கிங்க? 5,5 and then 5,6 then 6,5 and then 6,6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதை நம்ம என்ன எழுதிக்கலாம்? இதை செகண்ட் எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா ஃப்ரம் 1 and 2 we get A cross A is equal to B cross B intersection C cross C. ஏன் இந்த மாதிரி எழுதுறேன்னா நான் பார்த்தோன்னே எனக்கு தெரியுது A cross Aக்கு என்ன எலிமெண்ட் இருக்குது? 5,5, 5,6, 6,5, 6,6 இருக்குது. அதே போல் இங்கேயும் 5,5, 5,6 அந்த 6,5, 6,6 இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே, அதாவது ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனும் செகண்ட் எக்ஸ்பிரஷன் சேமு. அதனால் நான் A cross A is equal to B cross B intersection C cross Cன்னு எழுதிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது எக்ஸசைஸ் 1.1ஓட 4th சம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 5th சம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 5th சம். ஸோ 5th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A செட் கொடுத்துருக்காங்க, B செட் கொடுத்துருக்காங்க, C as well as D செட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும்னா A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true ஆன்னு நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன் எடுத்துப்போம். என்னென்னா A intersection C cross B intersection D. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு கிடைக்கிற ஆன்சரை நம்ம 1ன்னு எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கால்குலேட் பண்ணணும்னா A intersection C கால்குலேட் பண்ணணும். A intersection C கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க
ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். ஏ செட் வந்து 1 2 3, இன்டர்செக்ஷன் சி செட் வந்து 3 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷன்னா காமன். ஸோ காமன் எலிமெண்ட்டை சர்க்கிள் பண்ணுங்கள், அதை இங்கே எழுதுங்க 3ன்னு. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து 3. நெக்ஸ்ட்டு வந்து பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ பி செட் வந்து என்னது 2 3 5, இன்டர்செக்ஷன் டி செட் வந்து 1 3 5. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன காமன் பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு செட்டுக்கு என்ன காமன் எலிமெண்ட்னா 3 5 தான் காமன். 3 5 தான் காமன். ஸோ 3 5ன்னு எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லைனில் நம்ம என்ன எழுதிக்கோன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சியோட எலிமெண்ட் எழுதிக்கோங்க. அந்த செட்டோட எலிமெண்ட் வந்து 3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் எலிமெண்ட் வந்து 3 5. ஆஸ் யூஷுவல் இந்த ரெண்டு செட்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் 3 3 and 3 5. ஸோ 3 3 and 3 5 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன், ஏன்னா இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதை தான் நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆன்சராகவும் எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்னது கொஷினில் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் இப்போ எழுதிக்குங்க. என்ன எக்ஸ்பிரஷனா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஏ கிராஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. போன டைம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இன்டர்செக்ஷன். ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷனும் கொஞ்சம் மைன்யூட்டாக நீங்கள் பார்த்து செய்யணும். ஸோ ஏ செட் எழுதுவோம். ஏ செட் வந்து 1 2 3 கிராஸ் பி செட் எழுதிக்கோங்க. பி செட் வந்து 2 3 5. பி செட் வந்து 2 3 5. ஸோ இப்போ என்ன எழுதணும் நம்ம இது ரெண்டுத்துக்கும் இந்த ரெண்டு செட்டுக்கு உண்டான கிராஸ் ப்ராடக்ட். ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எடுத்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம். 1 2 1 3 1 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட். ஸோ 2 2 2 3 2 5. நெக்ஸ்ட்டு வந்து 3 அந்த தேர்ட் எலிமெண்ட், அதாவது 3. ஸோ 3 2 3 3 3 5. ஸோ உங்களுக்கு ஏ கிராஸ் பி நீங்கள் இப்போது கேல்குலேட் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க இங்கே சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். ஸோ சி கிராஸ் டி கேல்குலேட் பண்ண போகிறேன். சி செட் வந்து 3 4 கிராஸ் டி செட் வந்து 1 3 5 1 3 5. ஸோ இது ரெண்டுத்துக்கு இப்போ என்ன பண்ணணும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அகெயின் சேம் ப்ரொசீஜர் 3 1 3 3 3 5. நெக்ஸ்ட்டு வந்து 4 1 4 3 4 5. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடும் சி கிராஸ் டி கண்டுபிடிச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு செட்டுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டர்செக்ஷன்னா என்னது இது ரெண்டுத்தில் இருக்க காமன் எலிமெண்ட். ஸோ காமன் எலிமெண்ட்டை யூஸ்வலாக நம்ம சர்க்கிள் பண்ணி ஹைலைட் பண்ணுவோம். ஸோ 3 3 ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு இங்கேயும் 3 3 இருக்குது. அதே போல் 3 5 3 5. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் எந்த எலிமெண்ட்டும் நம்மளுக்கு காமனாக இல்லை. ஏன்னா 1 3 3 1 வேறு. ஓகேயா? ஸோ அதனால் நம்ம என்ன எழுதுவோம்னா கன்க்ளூஷனில் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இஸ் ஈக்குவல் டு 3 3 3 5. ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்னுக்கும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு, செகண்ட் ஒன்னுக்கும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. தேர்ஃபோர் A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true. So இதுதான் ஃபிஃப்த் சம்மோட ப்ராசஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.